இங்கே பாருமா சூப்பு பாரு முள்ளங்கி இது முள்ளங்கி. இது வந்து முள்ளங்கி, கேரட்டு, க்ரீன் ஆனியனு, கேபேஜி, கேரட்டு பாருங்க. கேரட்டு இங்கே பாரு நல்லா இருக்குது பாரு. இது மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். புரிஞ்சுதா? இதுமாரி குளிருக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதில் வேணுன்னா லைட்டாக சோயா சாஸ் கூட கலந்துக்கலாம். டியூப்பு போட்டுக்கோங்க. மேகி டியூப்பு, சிக்கன் டியூப் போட்டுக்கலாம். இங்கே பாரு ஒன்றும் இல்லை, அதில் ஒன்லி சிக்கன் டியூப்பு ஒன்லி. புரியுதா? ஸோ நல்லாயிருக்கும். சைனீஸ் கேபேஜிலாம் அங்கே பாரு அழகாக இருக்குது பாரு. ஸோ நீங்களும் பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா குளிருக்கு நல்லா இதுவாக இருங்க. நல்லா குளிருக்கு இதுவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குளிர் நிறையா தெரியாது, எவ்வளோ குளிராக இருந்தாலும் நிறைய தெரியாது. ஸோ இதுமாரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ரேடிஷ் நல்லா இருக்குது பாரு. இங்கே பாரு நிறைய ரேடிஷ் இதுமாரி ஐயோ போச்சு. இதுமாரி கட்டிங் பண்ணி சாப்பிட்ணும். ஓகேவா? எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லோரும் இது மாதிரி குக்கிங் பண்ணி இது மாதிரி சூப் பண்ணி சில்ட்ரனுக்கு வீட்டில் எல்லாருக்கும் சாருங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணுங்கள். நல்லா உங்கள் வீட்டு சாருங்களுக்கெல்லாம். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா குளிர் இல்லாமல் இருக்கலாம். நல்லா குளிர் தெரியாது. ஸோ இது வந்து குளிர் சீசனு, மழை சீசனு, இதெல்லாம் இதுமாரி செய்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் புஷ்பா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்ச நாளாக நான் போடாமல் இருந்தேன். ஸோ எனக்கு டைம் இல்லை, அதனால் ஸோ இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் இன்ட்ரெஸ்டிங்காக நான் நல்லா போட முடியும் எதையுமே. ஓகேவா? ஓகே கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா? நல்லா இது ரொம்ப அழகான ஒரு டிஷ்ஷு. ட்ரை பண்ணுங்கள். ஒன்லி அப்படியே ஃப்ரெஷ் வெஜிடபிளோட சூப் இது. நீங்களும் பார்த்து இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ஓகே, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.